அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. வெயில் நல்ல வெயில். இன்றைக்கி என்ன நான் பார்க்க போகிறேன்னா, இங்கே பாருங்கள், பள்ளிவளை சிக்கன், 3/4 கிலோ கறி சிக்கன் எல்லாம் செய்முறை. இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருங்க, நாங்கள் ஆட்டின எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்குவோம். தோசைக்கு மட்டும்தான் ஆயில் யூஸ் பண்ணுவோம். பாக்கி பூரா கடுகு வீட்டில் எண்ணெய் காஞ்சிச்சுங்க. அடுப்புன்னு விறகு அடுப்புனால சீக்கிரம் காஞ்சிது. பாருங்க, சிக்கனு, சின்ன வெங்காயம், மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகா விதை எடுத்தது, கருவேப்பில், கடுகு போட்டாச்சு. கருவேப்பில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, சின்ன வெங்காயம் 100 கிராமுக்கு வெட்டி வச்சுருக்குறேன். கழுவி வச்சுருக்குறேன். பள்ளிவளை சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு மெயின் வந்து சின்ன வெங்காயமும் விதை எடுத்து வரமிளகா, லேசாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அதிகமே வேண்டாம். போட்டு கழுவி இருக்கிறோம். பற்ற வைக்கிறதுக்கு ஓலை வச்சதுனால அப்படியே வெளியே வந்துடுச்சு தீ. நல்லா கெட்டி விறகு வச்சா இல்லை. இதெல்லாம் மாமா வீட்டுக்கு 2 பேர் கீழே போயிட்டாங்க. எந்நேரம் வருவாங்களோ இல்லை. மாமாவுக்கு அத்தைக்கு இன்றைக்கி வெட்டிங் டே. அம்மோட மாமாவுக்குமோ அங்களுக்குமோ ஆண்டிக்குமோ இன்றைக்கி வெட்டிங் டேன்ட்டு போயிட்டாங்க கீழே. இல்லை கேக்கெல்லாம் வெட்டி அவை கிறிஸ்டின்காரர் வச்சு கேக்கெல்லாம் வெட்டி அங்கே என்ன ஸ்பெஷல்னு தெரியல. இது பாருங்கள், வெங்காயம் போட்டாச்சு. இதை வரமிளகா போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் எதுவுமே போடக்கூடாதுங்க. மஞ்சப்பொடி மட்டும் லைட்டாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். 3/4 கிலோ கறி சிக்கன் பாருங்கள். 3/4 கிலோ. இது பள்ளிவளை சிக்கன்னு. இங்கெல்லாம் அங்கே தமிழ்நாடு மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ தரமாட்டாங்க. அங்கே 1/4 கிலோ கூட தருவாங்க. சில பேர் 100 கிராம் கூட வாங்குவாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஒரு கோழி 2 கிலோ வருதா, 1/2 கிலோ வருதா, 1 கிலோ வருதா, அப்படியே ஒரு கோழி தான் தருவாங்க. பாருங்க, தக்காளியெல்லாம் கண்டிப்பாக போட்டுறாதீங்க. தக்காளியெல்லாம் போடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் இருக்குது. சின்ன வெங்காயம், வரமிளகா விதை கிள்ளி பூரா விதை எடுத்துருவோன்னு. வெய்ய காலம். இது என் காரமுள்ள மிளகாய் 10 மிளகா போட்டிருக்கிறேன். சின்ன மிளகாயே போட்டிருக்கிறேன். விதை எடுத்ததுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. 3/4 கிலோ கறி இல்லைங்களா, 10 மிளகா போட்டிருக்கிறேன். பாருங்க, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வறுத்துருச்சு. சிக்கன் போட்டுக்கலாம். பாருங்க, 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். கழுவி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இது நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விடணுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரசம் மாத்திரம் வச்சுட்டிங்கன்னா போதும். நல்லா 4 தக்காளி இத்தனி புளியும் போட்டு வேக வச்சு நல்லா கரைச்சி ரசம் வச்சிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அருமையாக இருக்குது. இந்த அம்மா குட்டி வயிறு நிறைய சாப்பிட்டுக்குவா. போட்டு கொடுத்த ஒரு பிளைட்டு ஈரில் பாருங்கள். இந்த ஈரில் அவளே தான் எடுத்துக்குவா. இந்த ஈரில் 2 வெட்டி போட்டிருக்கிறேன். அவளை தான் எடுத்து சாப்பிடுவேன். அப்படியே கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் இருக்கு. இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. ஏற்கனவே போட்டு கழுவி இருக்கிறேன். 2 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். சரியாக இருக்குது. இதை போட்டு தொலாவி நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் உப்பும் வரமிளகா பிடிக்கிற மாதிரி நல்லா தொலாவி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் திறந்து பார்த்துட்டு அப்புறம் மூடி வச்சுக்கலாம். தண்ணி வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் தொளிக்கலாம். 2 கை தொளிச்சிக்கலாம். இல்லாட்டி எப்படியே வச்சு விட்டுடலாம். திறந்து பார்த்துக்கலாம். இப்போ தீ நல்லா பிடிச்சி எரியுது. இந்த எண்ணெயிலையும் அந்த இதுலேயே வணங்குது பாருங்க. கறி கழுகுன தண்ணி இதெல்லாம் அதுலேயே தான் அப்படி ஒரு பந்து பந்தா பாருங்கள் எப்படி ஏறிச்சு.
இதுலேயே தண்ணி சுண்ட சுண்ட வெந்துடணுங்க. தண்ணி ஊற்றாத வரைக்கும் நல்லது, தண்ணியிலேயே வெந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன வெங்காயத்துக்குமே தீ பற்ற வைக்கும்போது கஷ்டம். அவள் எரிஞ்சிருச்சுன்னா மூடி வச்சுக்கலாம். வெயில் திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நான் ஊற்றவே மாட்டேன். அந்த கறி கழுவுற தண்ணியிலேயே பாருங்கண்ணா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. தண்ணி சுண்டுறக்குள்ளே அப்படியே கறியெல்லாம் வெந்துக்கு பாருங்க. பகுதி வெந்துருச்சு, முக்கால்வாசி வெந்துருச்சு. குண்டு குண்டாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. தேங்காய் தோண்டிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள இன்னொரு 10 நிமிஷம் வேகுது. பள்ளி வேலை சிக்கன் ரெடி. தண்ணி அந்த கறி கழுவுற தண்ணியிலேயே வெந்துடும். தண்ணியே தொளிக்க மாட்டேன் நான். வேகட்டுங்க, மூடி வச்சிடலாம். பாருங்க, மறுபடியும் திறந்து பார்த்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா தண்ணியெல்லாம் சுண்டிச்சு பார்த்தீங்களா. கறி ரெடி. கறி பார்த்தீங்களா, அதில் ஒட்டுறக்கு நம்ம இண்டாலின் சட்டியாக இருந்தால் பத்தாது. இது ஈய வடை சட்டி, நம்ம அடுப்பில் வைக்கிறதுனால ஈய வடை சட்டி தான் யூஸ் பண்ணுறோம். லேசாக கருகிக்கு வரும். இப்போ என்ன பண்ணுறோம், தேங்காய் போட்டுக்கிறோம். பாருங்க, வர தேங்காய் ஒரு 2 மூடி, ஒரு தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன். இது போட்டு தொலைக்கலாம். கறி வெந்துருச்சுங்க. அந்த கறி கழுவுற தண்ணியிலேயே இவ்வளோதானுங்க. இந்த தேங்காய் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி இன்னொரு 2 நிமிஷம் இருந்தால் பள்ளி வேலை சிக்கன் ரெடி. அந்த தேங்காய் லேசாக உப்புமா அந்த காரம் பிடிக்கிட்டுங்க. ஒரு 5 நிமிஷமும் வேண்டாம், ஒரு 3 நிமிஷம். தீ நல்லா மலமலன்னு எரியுதெல்லாம். ஒரு 2 நிமிஷம் இருக்குங்க. அப்படியே மூடி வைப்போம். திறந்து பார்ப்போம். உறவுகளே, பள்ளி வேலை சிக்கன் ரெடியாகி விட்டது. அவ்வளோதானுங்க. சூப்பராக தண்ணியிலேயே கறி வெந்தாச்சு. 1/2 மணி நேரம் தாளிச்சுட்டு 1/2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம திறந்து பார்த்தாச்சு உறவுகளே. கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை போட்டு இறக்கிடுவோம். இன்னி விட்டால் பற்றி போகும். நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. அந்த எண்ணெய் தான் இருக்குது வரும். பள்ளி வேலை சிக்கன் ரெடி உறவுகளே. வாங்க, கருவேப்பிலை போட்டு இறக்கிடுவோம். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். ரசம் ஊற்றி சிக்கன் வச்சு சாப்பிட வேண்டியதுனுங்க. அவ்வளோதான் உறவுகளே. வாங்க, தேங்காயோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் வச்சு வச்சுருக்கிறேன். நேற்று ரசம் இருக்குது, வச்சு சாப்பிட வேண்டியதுங்க. அடுத்தது குழம்பு தழைச்சிடணும். சிக்கன் இருக்குது 3/4 கிலோ கறி, அதை குழம்பு தழைச்சிடணும். அவ்வளோதாங்க. வாங்க உறவுகளே, சாப்பிட்லாம். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. டாட்டா பாய்.